ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஏதாவது வேலையில் இருப்போம், இல்லை தூங்கிட்டு இருப்போம், இல்லை ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம். அந்த சமயம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு சில மெசேஜஸ் நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெசேஜஸை நாம் பார்க்கறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து டெலிட் ஃபார் எவ்ரிவன் கொடுத்து டெலிட் பண்ணிடுவாங்க. ஸோ அது என்ன மெசேஜஸ் அனுப்பினீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நமக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அவங்க சொல்லவும் மாட்டாங்க. அப்படி கேட்டாலும் ஒரு சில பேர் சொல்ல மாட்டாங்க. நாம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தான் எல்லாமே டெலிட் ஆகிருக்கும். அது என்ன மெசேஜஸ்ன்னு திருப்பி பார்க்கறதுக்கு வாட்ஸ்அப்பில் எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. ஆனால் நாம் ஒரு ட்ரிக் செஞ்சால் அவங்க என்ன மெசேஜ் எந்த டைமில் அனுப்பிட்டு டெலிட் பண்ணாங்களோ எல்லா மெசேஜஸுமே நாம் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இது மெசேஜஸ் மட்டும் கிடையாது. இப்போ பாருங்க, நான் ஒரு இமேஜ் அனுப்புறேன், அனுப்பிட்டு டெலிட் ஃபார் எவ்ரிவன் கொடுத்து டெலிட் பண்ணிடுறேன். அது நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி டெலிட்டட்னு இருக்கு. அவங்க அனுப்பிட்டு டெலிட் பண்ண இமேஜ் உட்பட நாம் வந்து இது இந்த மாதிரி திரும்ப எடுத்துக்கலாம். இமேஜும் மட்டும் கிடையாது, வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாமே திரும்ப எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம். வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுனா இந்த மாதிரிப்பட்ட சுச்சுவேஷனில் நம்ம என்ன மெசேஜஸ்ன்னு திரும்பி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண டைரக்ட் வெப்சைட் லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதுலேருந்து விசிட் பண்ணி நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதில் மேலே சேட்ஸ், மீடியா, ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். வாட்ஸ்அப்பில் என்னென்ன கான்டாக்ட், என்னென்ன மெசேஜஸ் அனுப்பிட்டு டெலிட் பண்ணாங்களோ எல்லாமே இங்கே வரிசையாக இருக்கும். அங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த டைம்ல என்னென்ன மெசேஜஸ் அனுப்பிட்டு டெலிட் பண்ணிருக்காங்களோ எல்லாமே நம்ம திரும்ப எடுத்துக்கலாம். பேக்ல மீடியா அப்படின்ற ஆப்ஷன்ல போட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அவங்க அனுப்பிட்டு டெலிட் பண்ண போட்டோஸ், அனுப்பிட்டு டெலிட் பண்ண ஆடியோ மெசேஜஸ், வீடியோஸ் எல்லாமே இதில் எடுத்துக்கலாம். ஸ்டேட்டஸ்ல கூட அவங்களோட ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு தெரியாமல் நம்ம பார்த்துக்கலாம். நார்மல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண எல்லா நண்பர்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் எப்படி ரெக்கவர் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா டெஃபினட்டா அந்த வீடியோ உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. பாய்.